ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய கூட இருந்து என்றென்றும் நம்மை காப்பாற்றுகிறார். சமாதானமாய் இருந்தோம். எரேமியா 45. இந்த வேத பகுதியில் ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. பாரூக் என்பவருக்கு எரேமியா தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். பாரூக் என்பவர் எரேமியா தீர்க்கதரிசி சொல்ல சொல்ல அந்த தீர்க்க தரிசனங்களை எழுதி கொண்டிருந்தவர். எரேமியா ஐயாவுக்கு உதவியாளராக இருந்து உதவி செய்து கொண்டிருந்தவர். அவரை குறித்து எரேமியா தீர்க்கதரிசி அவருக்கு ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். இது சற்று வித்தியாசமான ஒரு நிகழ்வா இருக்கிறது. நாம் பல நேரங்களில் நம்முடைய சுய நீதியின் நிமித்தம் நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும் என்று விரும்புகிறோம். கர்த்தருடைய வசனங்களை தியானிக்கிறோம், ஜெபிக்கிறோம். கர்த்தரை நெருங்கி சேர வேண்டும், பரிசுத்த வாழ்வு வாழ வேண்டும் என்று முயற்சி செய்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி செய்யும் பொழுது அது சாதாரண வாழ்க்கை அல்ல, அது சுகபோக வாழ்க்கை அல்ல, அது ஒரு முன் பாதையில் நடப்பது போலதான். சிலுவை சுமப்பது போல உள்ளுக்குள் நமக்கு உண்மையான சந்தோஷமும் சமாதானமும் முழு இருதயமும் நிரம்பி இருக்கும். ஆனாலும் தினந்தோறும் நாம் அனுபவிக்க வேண்டிய துன்பங்கள் என்று இருக்கும். பல பாடுகள், சோதனைகள், தீய மனிதர்களால், பொல்லாத ஆவிகளால் நிரப்பப்பட்ட மனிதர்கள் நம்மை துன்புறுத்தி கொண்டிருப்பார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நாம் கடந்து போக வேண்டும். இந்த நிலையில் நமக்கு என்ன தோன்றும் என்றால், பொதுவாக நான் நீதிமானாய் வாழ்கிறேன், கர்த்தருக்கு பிரியமானவளாய் மாறியிருக்கிறேன், கர்த்தருக்காக கீழ்ப்படுகிறேன், என்னை நான் மாற்றிக் கொள்கிறேன், திருத்திக் கொண்டிருக்கிறேன், நான் கர்த்தருக்கு பிரியமானபடிதானே நடக்கிறேன். அப்படி இருக்க எனக்கு ஏன் இந்த துன்பம்? என் வழிகள் பெரியதல்லவா? எரேமியா 44 இஸ்ரவேலர்கள் கர்த்தரை நோக்கி மனம் திரும்பி வருகிறார்கள், அவர்கள் அநேக துன்பம் படுகிறார்கள். எரேமியாவிடத்தில் புலம்புகிறார்கள். நாங்கள் கர்த்தரை விட்டு போகிறோம் என்று அறியாமையினால் பேசுகிறார்கள். நாங்கள் எப்பொழுது பாவத்தை விட்டு விலகி வந்தோமோ, விக்கிரகாராதனை விட்டு விலகி வந்தோமோ, அதிலிருந்து எங்களுக்கு துன்பம் வந்தது என்று சொல்லுகிறார்கள். அப்பொழுது எரேமியாவை விளக்கப்படுத்துகிறார். நீங்கள் இதுவரை செய்த பாவத்தின் நிமித்தமே இந்த துன்பம் வந்தது. இப்பொழுது நீங்கள் மனம் திரும்பி இருக்கிறீர்கள். மனம் திரும்பினால் உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும். நீங்கள் தொடர்ந்து நீதிமானாய் வாழுங்கள் என்று சொல்லுகிறார். ஆனால் அவர்கள் கேட்க மாட்டோம் என்று மீண்டும் பழைய பாவத்திற்கு செல்லுகிறதை பார்க்கிறது. இப்படிதான் அது நடக்கிறது. இது மிகுந்த ஒரு வேதனைக்குரிய காரியம். மனிதர்களின் அறியாமை எவ்வளவாய், மனிதனுடைய முட்டாள்தனம், ஞானம் இல்லாத ஒரு அஞ்ஞானியாய் இருக்கிற ஒரு நிலை என்பது மிகுந்த வேதனைக்குரியது. முடிவு என்ன? கர்த்தருக்கு என்ன நஷ்டம்? நாம் கர்த்தரை விட்டு விலகுவதினால் கர்த்தருக்கு என்ன நஷ்டம்? நாம் இல்லாவிட்டால் இன்னொரு மனிதனை கர்த்தர் ஆயத்தப்படுத்துவார். அவரால் ஆபிரகாமுக்கு இந்த கல்லுகளினாலே பிள்ளைகளை உண்டாக்க வல்லவர் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு கல்லை வைத்து ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டாக்கி விடுவார். நாம் ஒன்றும் மிகப்பெரிய ஆட்கள் இல்லை. கர்த்தரை பொறுத்தவரை அவர் பெரியவர். நாம் தான் நம் ஜீவனை, நம் ஆத்மாவை இழந்து போவோம் பாவம் செய்தால். அந்த உணர்வு இருக்க வேண்டும். இப்படியாக அவர்கள் கர்த்தரை விட்டு பின்வாங்கி போனார். இந்த நிலையில் இருக்கும் பொழுது எரேமியா தீர்க்க தரிசனங்களை சொல்லுகிறார். ஃபாரூக் என்பவர் அவர் அருகே அமர்ந்திருந்து அந்த தீர்க்க தரிசனங்களை எழுத்து வடிவில் எழுதி கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட நிலையில்தான் அவரை குறித்து, ஃபாரூக்கை குறித்து எரேமியா தீர்க்கதரிசிக்கு ஒரு தீர்க்க தரிசனம் வருகிறது கர்த்தரிடத்தில். அந்த ஃபாரூக் ஐயாவுடைய நிலை என்னவென்றால், மிகுந்த வேதனையோடு அவர் இருக்கிறார். இளைப்பாறுதல் இல்லாமல் மிகுந்த துன்பத்தை, தொடர்ந்து துன்பம். அதாவது ஒரு துன்பம் வந்தது, ஒரு நாள், 2 நாள், 10 நாள், 1 மாதம், 2 மாதம், அப்படி அல்ல. அவர் தொடர்ந்து அவர் பாடுகளை அனுபவித்துக் கொண்டே இருந்தார். அவர் மிகவும் மனம் சோர்ந்து போய், எனக்கு இளைப்பாறுதலே இல்லையே, என் தவித்து கொண்டிருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் அப்படி இந்த நிலையில் இருந்தார்? அதை குறித்து இந்த வேத பகுதியில் நாம் ஆராய்ந்து பார்ப்போம். யோயாக்கீம் என்னும் ராஜா யூதா தேசத்தை அரசாண்டு கொண்டிருந்தார்.
அப்பொழுது அவருடைய 4வது வருடத்தில் எரேமியா தீர்க்கதரிசி தீர்க்க தரிசனங்களை உரைத்துக் கொண்டிருக்கிறார். ஃபாரூக் என்பவர் அந்த தீர்க்க தரிசனங்களை எழுதி கொண்டிருக்கிறார். இப்படியாக நடந்து கொண்டிருக்கிறார். எரேமியா ஐயா தம் வாயினால் சொல்ல அதை ஃபாரூக் எழுத்து வடிவில் ஒரு புஸ்தகத்தில் எழுதி கொண்டிருக்கிறார். இப்பொழுது எரேமியா ஐயா அவர் சொல்லிக் கொண்டே இருக்கிறார், ஃபாரூக் எழுதி கொண்டிருக்கிறார். அந்த சமயத்தில் எரேமியா ஐயா திடீரென்று சொல்லுகிறார், ஃபாரூக்கே, உன்னை குறித்து கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார், அதை சொல்லுகிறேன் கேள் என்று சொல்கிறார். நீ இப்பொழுது உன் மனதில் என்ன நினைக்கிறாய் என்றால், எனக்கு ஐயோ, உன் மனதில் மிகுந்த வேதனையோடு துன்பத்தோடு ஒரு மனம் சலித்து போய் மிகுந்த வேதனையோடு நீ சொல்லிக் கொண்டிருக்கிறாய் உன் இருதயத்தில். ஐயோ, எனக்கு ஐயோ, கர்த்தர் என்னை சஞ்சலத்தால் நிரப்பினார், இளைப்பாறுதல் எனக்கு இல்லை. கர்த்தர் என் நோவை சஞ்சலத்தினால் வர்த்திக்க பண்ணினார், அது பெருகி கொண்டே போகிறது என்று சொல்லுகிறார். ஒரு வேதனை வந்தது, அதோடு நிற்கவில்லை, அது பெருகி கொண்டே போகிறது. நான் தவித்து என்ன செய்வதென்று தெரியாமல் தவிப்பினால் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இங்கு அமருவதா அங்கு அமருவதா, என்ன செய்வது, எதை செய்யக்கூடாது என்று புரியாத ஒரு தவித்து தத்தளித்துக் கொண்டிருக்கிறேன். எனக்கு இளைப்பாறுதல் இல்லை, கொஞ்சம் நிம்மதியாக நாம் இருப்போம் என்று மனம் நிம்மதி அடையவில்லை. எங்கு போனாலும், இங்கு போனால் ஒரு மனிதனோட பிரச்சனை, ஒரு துன்மார்க்கன் நமக்கு துன்பத்தை கொடுப்பான், இன்னொரு பக்கம் போனால் இன்னொருவன் துன்பத்தை கொடுப்பான். எந்த பக்கம் தான் செஞ்சது, என்னதான் செய்வது என்று தவிக்கும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. அந்த நிலையில் நீண்ட காலம் இருந்திருக்கிறார். அந்த வேதனையோடு அந்த மனநிலையில் அங்கு இருக்கிறார். என் தவிப்பினால் நான் இளைத்து போனேன், மனம் சோர்ந்து போய் உடல் சோர்ந்து போய் தவித்து தத்தளித்து போனார். எனக்கு இளைப்பாறுதல் இல்லை, நிம்மதியான தூக்கமும் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்படும், தவிக்கும் நிலை ஏற்படும். மனிதனுடைய வாழ்க்கையில் இது மிகவும் கொடுமையானது. மன உளைச்சல் பலர் கூடி ஒன்று கூடும். ஒரு குடும்பத்தில் ஒருவர் இருக்கிறார் என்றால் குடும்பத்தினர் எல்லாரும் சேர்ந்து ஒரு மனிதனை எதிர்ப்பார்கள். ஒரு அலுவலகம் இருக்கிறது என்றால் அந்த அலுவலகத்தில் இருக்கிற எல்லோரும் சேர்ந்து ஒரு மனிதனை துன்பப்படுத்துவார்கள், எதிர்த்து நிற்பார்கள். இப்படி எந்த இடத்தில் ஒரு திருச்சபையா இருந்தாலும் ஒரு நீதிமான் இருப்பார், திருச்சபையே அவருக்கு விரோதமாய் செயல்படும். இப்படிப்பட்ட நிலையில் இருப்பவர்கள், அந்த நிலையில் சிக்கிக்கொண்ட மனிதர்களுடைய நிலை இப்படிதான் இருக்கும். தவிப்பு, தத்தளிப்பு, என்ன செய்வதென்று தெரியாது. யாராவது ஒருவரிடத்தில் மனம் விட்டு பேச முடியாது. இப்படிப்பட்ட ஒரு வேதனைக்குரிய ஒரு கொடுமையான ஒரு சூழ்நிலை இருக்கு. அந்த நிலையில் தான் ஃபாரூக் இருக்கிறார். இவர் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறார், தீர்க்க தரிசனங்களை எழுதி கொண்டிருக்கிறார். ஆனால் அப்படிப்பட்ட வேலை செய்கிற இவர் மன சமாதானத்தோடு செய்ய முடியாதபடி தவிப்பும் தத்தளிப்பும் வேதனையும் வலி, அங்கு நோவு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சரீரத்திலும் அவருக்கு பாடுகள். அதாவது இந்த நிலை என்பது சரீரத்தில் பாடுகள், மனதில் உளைச்சல், பண பற்றாக்குறை போன்ற குறைவுகளும் இருக்கும். எல்லா விதத்திலும் துன்பமடையும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் ஃபாரூக் இருந்திருக்கிறார். அப்படிப்பட்ட நிலையில் அவர் இருக்கும் பொழுது அவர் மனம் துடியாய் துடிக்கிறது. பொதுவாக நாம் இப்படி இருந்தால் என்ன செய்வோம்? கர்த்தாவே, நான் உன்னுடைய ஊழியத்தை செய்கிறேனே, எனக்கு ஏன் இந்த நிலை, எனக்கு ஏன் இந்த நிலை, நான் உன்னுடைய சித்தத்தை செய்யதானே போராடுகிறேன், எனக்கு ஏன் இந்த நிலை வருகிறது, என்னை நீர் காப்பாற்றலாமே, ஏன் எனக்கு இப்படிப்பட்ட துன்பமான நிலை வருகிறது என்று நாம் துடித்து போவோம், தவிப்போம். உன்னுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களுக்கு இப்படிப்பட்ட துன்பம் வரலாமா என்று நாம் மனதில் நினைப்பது உண்டு. ஒரு காரியத்தை நாம் நினைத்துக் கொள்ளலாம். நாம் நீதிமான்கள் என்று நம்ம நினைக்கிறோம். நாம் நீதியை விரும்பலாம், நீதியின் பாதையில் நடக்கலாம், நம்மை நீதிமான் என்று கர்த்தரே சொல்ல வேண்டும். நம் மனதில் அந்த எண்ணத்தை வைத்துக் கொள்ளக்கூடாது. நாம் நீதிமான்கள் என்ற எண்ணம் வந்துவிட்டால் அதன் பிறகு பாவம் செய்ய தொடங்கி விடுவோம், தவறுகள் செய்ய தொடங்கி விடுவோம். ஏனென்றால் அந்த நீதிமான் என்ற எண்ணமே ஒரு பெருமை, அது ஒரு மேட்டிமை. அதன் பின்பு தொடர்ந்து பாவம் வந்துவிடும். அதனால் எப்பொழுதும் நீதிமானாய் வாழ முயற்சிக்க வேண்டும். ஆனால் நாம் நீதிமான் என்று நாமே நிர்ணயித்துக் கொள்ளக்கூடாது. நமக்கு தெரியாத தவறுகள் நம்மிடத்தில் இருக்கலாம்.
அதை இன்னும் கர்த்தர் நமக்கு சுட்டி காட்டாமல் இருக்கலாம். அதனால் நாம் தவறுகள் அப்படி மறைந்திருக்கலாம். அது ஒரு காலம் வரும்போது எதிர்காலத்தில் அதை கர்த்தர் திருத்தலாம். அப்படி என்றால் இன்று நாம் அந்த குற்றம் நம்மிடத்தில் இருக்கிறது அல்லவா, பாவம் நம்மிடத்தில் இருக்கிறது அல்லவா. அதனால்தான் நாம் அறியாத பாவங்களும் நம்மிடத்தில் உண்டு என்று தாவீதையர் சொல்லியிருக்கிறார் சங்கீத புஸ்தகத்தில். மறைவான பாவங்கள், என்னுடைய அறியாமையினால் நான் செய்கிற தவறுகளை எனக்கு மன்னி. நம் அறிவுக்கு எட்டியவரை நம் நீதிமானா இருக்கலாம். நமக்கே தெரியாமல் நம்மிடத்தில் அறியாமையினால் நாம் தவறு செய்து கொண்டிருக்கலாம் ஒரு சில காரியங்களில். அதனால்தான் நம்மை நாம் நீதிமான் என்று தீர்க்கக்கூடாது. தவிப்பினால் இளைத்து போனேன், இளைப்பாறுதலை காணாமல் போனேன் என்று ஃபாரூக்கையா உன் மனதில் நினைத்துக் கொண்டிருக்கிறார். அவர் கர்த்தரோடு இருதயத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார். எனக்கு இளைப்பாறுதல் இல்லையே, நான் இப்படி இருக்கிறேனே. இந்த நிலையில் நாம் என்ன நினைப்போம்? கர்த்தர் ஆறுதல் தருவார், நான் இருக்கிறேன், தைரியமாயிரு என்று சொல்வார் என்று நாம் எதிர்பார்ப்போம் இல்லையா? ஆனால் அப்படி இல்லை. கர்த்தர் வேறு விதமாக இந்த இடத்தில் பேசுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார், நான் கட்டினதையே நான் இடிக்கிறேன், நான் நாட்டினதையே நான் பிடுங்குகிறேன். இந்த தேசத்திற்கு நான் அப்படியே செய்வேன், இந்த முழு தேசத்திற்கும் இப்படியே நடக்கும் என்று சொல்லுகிறார். எப்படிப்பட்ட வாக்கியம் இருக்கிறது? நான் கட்டினேன், அதை நானே இடிக்கிறேன். எனக்கு அந்த அதிகாரம் உண்டு. கர்த்தர் தம்முடைய அதிகாரத்தை வெளிப்படுத்துகிறார் இந்த இடத்தில். நான் கட்டின இஸ்ரேல் தேசம், ஆபிரகாம் ஐயா முதற்கொண்டு நான் தெரிந்து கொண்ட மனித இனம் இது, மனித கூட்டம் இது. இதை நானே தெரிந்து கொண்டேன், நானே ஆசீர்வதித்தேன், வளர்த்தேன். ஒரு மரத்தை நட்டு வளர்ப்பது போல, ஒரு விதை எடுத்து நட்டு வளர்ப்பது போல இஸ்ரவேலர்களை நான் வளர்த்து வந்தேன். ஆனால் அவர்களோ எனக்கு கீழ்ப்படியாமல் அடங்காமல் போனார்கள். அதை நானே அழிக்கிறேன். நான் கட்டினதை நானே இடிக்கிறேன், நான் நட்ட செடியை நானே பிடுங்கி எறிகிறேன். இந்த முழு தேசத்திற்கும் நான் அப்படியே செய்வேன் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய அதிகாரம் இங்கு வெளிப்படுகிறது. கர்த்தர் சகலத்தையும் செய்ய அதிகாரம் உள்ள ஒருவர். அவரை தவிர வேறு யாருக்கும் அந்த அதிகாரம் இல்லை. அண்ட சராசரத்திற்கும் மனித இருதயத்திற்கும், ஒவ்வொரு மனிதனுக்கும், ஒரு தேசத்திற்கும், முழு பூமிக்கும், அண்ட சராசரத்திற்கும், மல்டி யூனிவர்ஸ் முழுவதற்கும், எல்லா யூனிவர்ஸ்களுக்கும், சூரிய குடும்பம், பால்வழி மண்டலம், அண்டம், இப்படி எல்லாவற்றிற்கும் சகலத்தையும் சிருஷ்டித்தவர் அவர்தான். அவர் வேண்டும் என்றால் கட்டுவார், வேண்டும் என்றால் இடிப்பார். அதை கேட்க நீ யார் என்பது போலதான் இந்த பதில் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரே சர்வலோகத்தின் அதிகாரி, அதிபதி. அதை நாம் மறந்து விடக்கூடாது. சிலுவையில் தொங்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நினைக்கிற நாம், அவர் அப்பாவியாய் அப்படியே தொங்கிக் கொண்டிருக்கிறார் என்று இன்று வரை நினைத்துக் கொண்டிருக்க கூடாது. அவர் சர்வலோகத்திற்கும் அதிபதியாய், அது அவருடைய அவதாரம், வந்தார், நமக்காக அவர் ஜீவன் தந்தார். அது அவருடைய அன்பு வெளிப்படும்படி நிறைவேற்றது. அந்த காரியத்தில் அவருடைய அன்பை நாம் புரிந்து கொள்கிறோம். ஆனால் அது மட்டுமல்ல அவருடைய சுபாவம், அவருடைய அதிகாரம் என்று ஒன்று உண்டு. அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அவருடைய அன்பு என்ற குணம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அவதாரத்தில் நமக்கு வெளிப்படுகிறது. ஆனால் ஒன்றை மறந்து விட வேண்டாம், அவர் இன்று அந்த ஒரு நாள் அவர் சிலுவையில் இருந்தார், அவர் உயிர் தெழுந்து விட்டார். இன்னும் சிலுவையிலேயே அவர் தொங்கிக் கொண்டு இல்லை என்பதை மறந்துவிடக் கூடாது. அவர் இன்று சர்வலோகத்தின் அதிகாரியாக, அதிபதியாக, அவர் பரலோகத்தில் பிதாவாகிய தேவனுடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார் என்பதை மறந்துவிடக் கூடாது. அவர் அங்கிருந்து நம்மை அதிகாரம் செய்து கொண்டிருக்கிறார், நம்மை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். பிதாவாகிய தேவனாக, மனுஷ குமாரனாக, பரிசுத்த ஆவியாக நம் மத்தியில் வந்து நம்மை ஆளுகை செய்து வழி நடத்துகிறவராயிருக்கிறார். அவரை ஏன் நாம் இப்படி மறந்து போனோம்? அவருடைய அதிகாரத்தை நினையாமல் போனதென்ன? அவர் எப்படிப்பட்டவர்?
அவர் சர்வ வல்லமை என்ன? ஒரு சாதாரண மனிதனாகிய நாம், மனிதன் ஒரு அரசியல் தலைவராகவோ ஒரு அரசாங்கத்தில் பணிபுரிகிற ஒரு அதிகாரியாக இருந்தால் அவர்களுக்கு என்ன மரியாதை நாம் கொடுக்கிறோம்? நிச்சயமாக அவர்களுக்கு அந்த அதிகாரத்துக்கு நாம் மரியாதை கொடுக்க வேண்டும். அதுதான் நீதி, அதுதான் நியாயம். அந்த அதிகாரத்திற்கு அவர்களுடைய தகுதிக்கு நாம் மரியாதை கொடுத்துதான் ஆக வேண்டும். அது இயல்பாய் நமக்கு வருகிறது. ஆனால் சர்வலோகத்திற்கும் அதிபதியாகிய நம் தேவனுக்கு எப்படி நம் மனதில் அவரை குறித்து நாம் நினைத்திருக்கிறோம், அவருக்கு அந்த மரியாதையை நாம் கொடுக்கிறோமா? அவருக்கென்று நாம் கொடுக்க வேண்டிய கனத்தை, அவருக்கென்று நாம் கொடுக்க வேண்டிய மரியாதையை, அவருடைய வார்த்தைக்கு அஞ்சு நடக்கிறோமா? அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நாம் செலுத்துகிறோமா? அவர் அதிகாரத்தை உணர்ந்தவர்களாக இருக்கிறோமா? யோசித்து பாருங்க. அவர் சொல்லுகிறார், நான் கட்டினேன், நானே இடித்தேன், நான் நாட்டினதை நானே பிடுங்கி எறிகிறேன், இது என் அதிகாரம், இந்த முழு தேசத்திற்கும் நான் அப்படியே செய்வேன் என்று சொல்லுவார். கர்த்தருடைய கோபம் இங்கு வெளிப்படுகிறது. நம் வாழ்க்கையிலும் அப்படிதான். அவர் அன்பாக இருக்கிறார், கண்டிப்பாக நம்மிடம் நடக்கிறார். உண்மைதான். அன்பின் ஒரு வெளிப்பாடுதான் கோபம் என்பதை மறந்துவிடக்கூடாது. அன்பின் ஒரு பகுதிதான் கோபமும். அன்புள்ளவர்களிடத்தில் தான் நாம் கோபப்படுவோம். நாம் தெருவில் சென்று கொண்டிருக்கிறோம், சிறு பிள்ளைகள் ஓடி விளையாடி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்வோம். சாப்பிடாமல் நம் பிள்ளைகள் விளையாடி கொண்டிருந்தால் நாம் என்ன செய்வோம்? சாப்பிடாமல் விளையாடுகிறாயே என்று கண்டித்து கோபப்பட்டு இழுத்து வந்து அந்த குழந்தைகளுக்கு சாப்பாடு கொடுப்போம். ஆனால் அடுத்த பிள்ளைகளுக்கு நாம் செய்கிறோமா? ஏன் நம் பிள்ளைகளை கண்டித்து அடித்து கூட சாப்பாடு கொடுப்போம், சாப்பிடவில்லை என்று. சில நேரங்களில் அப்படி செய்ய வேண்டி இருக்கிறது. சாப்பிடாமலேயே பிள்ளைகள் இருந்தால் சில நேரம் கண்டிக்க வேண்டும். சில சிறு குழந்தைகளா இருக்கும்போது அடித்தாவது எப்படியாவது பால் கொடுத்து உணவு கொடுத்தாக வேண்டும். சில நேரம் பிள்ளைகள் விளையாட்டு போக்கில் இருப்பார்கள், அது தவறு அல்ல. கண்டித்து குழந்தைக்கு பால் கொடுப்போம், அடித்து பிள்ளைகளுக்கு ஆகாரம் கொடுப்போம். இது இயல்பல்லவா? இது சரியானதல்லவா? இதை தவறென்று சொல்லுவோமா? நமக்கு கோபம் வருகிறது. ஏன் வருகிறது? நம் பிள்ளைகள் மேல் மட்டும் வருகிறது. மற்ற பிள்ளைகள் சாப்பிடவில்லை என்றால் நமக்கு கோபம் வராது. ஏனென்றால் நம் பிள்ளைகள் அந்த அன்பு, அவர்கள் தவறு செய்யும் போது அவர்கள் மேல் கோபம் இருக்கிறது. அடுத்தவர் பிள்ளைகள் நமக்கு கோபம் வருமா? வராது. அது போலவே கர்த்தருடைய அதிகாரத்தை நாம் புரிந்தவர்கள் இருக்க வேண்டும். அவர் அதிகாரம் உடையவர், நம்மை அதிகாரம் செலுத்துகிற அதிகாரி. நாம் அதிகாரிக்கு நாம் மரியாதை கொடுத்து பயந்து நடுங்கி கீழ்ப்படிந்து வாழ வேண்டும். அடுத்ததாக எரேமியா மூலமாக பாருக்குக்கு 3 வார்த்தைகள் கர்த்தர் கேட்கிறார், நீ உனக்கு பெரிய காரியங்களை தேடுகிறாயோ? மிகுந்த கோபமாக கர்த்தர் இந்த வார்த்தைகளை பேசியிருக்கிறார். பாருக்கின் மேல் அவ்வளவு கோபம். அதாவது இன்றைய நம்முடைய மனநிலை எப்படி இருக்கிறதோ அப்படிதான் பாருக் இருந்திருக்கிறார். என்னவென்றால், கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறோம், கர்த்தருடைய சித்தத்தின்படி நடக்கிறோம், கீழ்ப்படிந்திருக்கிறோம் என்றால் நாம் என்ன நினைப்போம்? நமக்கு ஒரு இயல்பு வர வேண்டும், பெரிய காரியங்கள் நமக்கு நடக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்போம். நம் மனதில் அந்த உணர்வு வரும். நாம் பெரிய ஊழியராக வேண்டும், பெரிய இடங்களுக்கு சென்று புத்தகம் செய்ய வேண்டும், பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று ஒரு நமக்குள் ஆசை வரும். அதே போல இன்னும் பல காரியங்கள் நடக்கணும், பலர் புகழ்ந்து பேச வேண்டும், இதெல்லாம் ஒரு எதிர்பார்ப்பு வரும், இயல்பான உணர்வு. அதே போல பாருக் எதை நினைத்தார் என்று தெரியவில்லை, ஆனால் ஒரு பெரிய காரியத்தை எதிர்பார்த்திருக்கிறார். இது பெரிய காரியம் நடக்க வேண்டும், நான் இவ்வளவு இளைப்பாறுதல் ஒருவேளை அந்த பெரிய காரியங்கள் தன் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு வாழ்க்கையில் முன்னேற வேண்டும், பெரிய ஒரு நல்ல பெயர் வர வேண்டும், புகழ் வர வேண்டும் என்று ஏதாவது ஒரு எதிர்பார்ப்போடு இவர் இருந்திருக்கிறார். அது நிமித்தமே இத்தனை துன்பங்கள் அவருக்கு வந்திருக்கலாம். ஏனென்றால் சில நேரம் ஊழியர்களின் வாழ்க்கையில் இப்படிதான் நடக்கிறது. நாம் கர்த்தர் வைத்த இடத்தை விட்டு கொஞ்சம் அதிகமாக துள்ள ஆரம்பித்தால் அப்பொழுது ஏதாவது ஒரு துன்பம் வரும், நம்மை அடித்து கீழே தள்ளி சரியான நிலையில் உட்கார வைக்க. இது கர்த்தருடைய வழி நடத்துதல். அதே போலதான் இங்கு நடந்திருக்கிறது. பாருக்கையா தனக்கு பெரிய காரியங்கள் நடக்க வேண்டும் என்று எதிர்பார்த்திருக்கிறார்.
அதனால் கர்த்தர் கோபப்பட்டு சொல்கிறார், நான் இஸ்ரவேல் தேசத்தை அழித்துக் கொண்டிருக்கிறேன், நீ உனக்கு இந்த நேரத்தில் பெரிய காரியம் நடக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறாயா? அதையா நீ தேடுகிறாய் என்று கர்த்தர் கோபப்பட்டு பேசுகிறார். ஆறுகையா செய்த தவறு அது செய்யவே கூடாது. தனக்கு மேன்மையாக எதிர்பார்த்து உள்ளது, தன்னுடைய மேன்மை தன்னுடைய உயர்வு என்று எதிர்பார்த்து உள்ளது. இதைதான் கர்த்தர் அங்கு கண்டிக்கிறார். நீ உனக்கு பெரிய காரியங்களை தேடுகிறாயோ, தேடாதே என்று சொல்லுது. வேதம் சொல்லுகிறது, நட ஒரு காலம் உண்டு, அதை பிடுங்கி எறிய ஒரு காலம் உண்டு. நட்டதை பிடுங்கி எறிய ஒரு காலம் உண்டு. எல்லாவற்றிற்கும் கால நேரம் உண்டு. எந்த நேரத்தில் உலகத்தில் இந்த நேரத்தில் இதைதான் நடக்க வேண்டும் என்று கர்த்தர் நியமிக்கிறார். சில நேரங்களில் ஒரு அழிவுக்குரிய நாள் ஒரு காலம் இருக்கும். அந்த நேரத்தில் போய் நாம் அமர்ந்து கொண்டு அந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டு நாம் உலகத்தில் மிக உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்க வேண்டும் என்று முரண்பாடாக தனிப்பட்ட வாழ்க்கையில் நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அதைதான் கர்த்தர் கண்டிக்கிறார். அதாவது இந்த உலகத்திற்கே உபத்திரவ காலம் வரப்போகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். உலகமே ஆபத்தான ஒரு சூழ்நிலையில் கிறிஸ்தவர்கள் பரிசுத்தவர்கள் ஆபத்தான சூழ்நிலையை கடந்து போகிற ஒரு நிலை வரப்போகிறது. பாருக்கையாவுக்கு சொன்ன வார்த்தையாகவே இதை எடுத்துக்கொள்ளாமல் இதை நமக்காக சொன்னதை எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது. இந்த காலத்தில் வாழ்கிற கிறிஸ்தவர்கள் ஒவ்வொருவரும் தங்களை பாருக்காய் நினைத்துக் கொண்டு இந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டால் மிக 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 பொருத்தமாயிருக்கிறது. 100% பொருத்தமான இன்றைய நம்முடைய வாழ்க்கைக்கு இந்த வார்த்தைகள் தேவையா இருக்கிறது. நாம் தனிப்பட்ட வாழ்க்கையில் நாம் உயர வேண்டும், படிக்க வேண்டும், வேலை செய்ய வேண்டும், அப்படி இப்படி என்று புகழை தேடுவது, பணத்தை தேடுவது, பெருமையை தேடுவது என்று சுற்றி கொண்டிருக்கிறோம். இதுதான் நம்முடைய இயல்பா இருக்கிறது. இது அதற்கான நேரம் என்ன? கர்த்தருடைய வருகை காலம் சமீபமாயிற்று. அந்தி கிறிஸ்து வரப்போகிறான், ஜனங்களை உபத்திரவப்படுத்த போகிறான். மிகுந்த துன்பத்தின் மத்தியில் இந்த உலகம் போக போகிறது. இந்த நேரத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆகாரம் கிடைப்பதும், அன்றைய நாள் படுக்க இடம் கிடைப்பதும், தூங்குவதும் சாப்பிடுவதுமே மிகப்பெரிய காரியமாய் இருக்க போகிற காலத்தில் எனக்கு புகழ்ச்சி வேண்டும், எனக்கு சம்பத்து வேண்டும், பலர் பாராட்ட வேண்டும், பெருமை வேண்டும், நான் பெரிய சாதனை செய்ய வேண்டும் என்று பேசிக் கொண்டிருக்கிறோம். நான் இன்றைய நம்முடைய மனநிலை இப்படிதான் இருக்கிறது. அதற்குரிய காலம் இது அல்ல. மிகப்பெரிய ஊழியர்கள் அந்த காலத்தில் வாழ்ந்தார்கள். இது அப்படிப்பட்ட காலம் அல்ல. எல்லோரும் அன்றைய உணவு கிடைத்து சாப்பிட்டு அன்றைய காரியங்களை கவனித்து ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து முடிப்பதே மாம்ச ரீதியாக மிகவும் கடினமான ஒரு சூழ்நிலைக்கும் கடந்து போக போகிறோம். அப்படி ஒரு சூழ்நிலை வரப்போகிறது. இப்பொழுது உயர்வை தேடிக்கொண்டு இருக்கக்கூடாது, தேடாதே என்று சொல்லிவிட்டார்கள். இது நமக்கு கொடுக்கப்பட்ட பாடம். நான் அதிகமாய் படிக்க வேண்டும், பணம் சம்பாதிக்க வேண்டும், பெரிய ஊழியக்காரராக வேண்டும், ஊழியக்காரியாக வேண்டும், பலர் புகழ வேண்டும், நான் என் வாழ்க்கையில் உயர்த்தப்பட வேண்டும், உயர வேண்டும் என்ற எண்ணங்களை விட்டுவிடு, தேடாதே. அன்றாட வாழ்க்கை வாழ்ந்தாயா? இன்றைய ஆகாரமும் தண்ணீரும் உனக்கு கிடைத்ததா? படுக்க இடம் இருக்கிறதா? தூங்க முடிகிறதானால் அதுவே பெரிய காரியம். ஆபத்து சூழ்ந்திருக்கும் காலத்தில் நாம் அறியாமையால் விவேகம் இல்லாமல் இருக்கக்கூடாது, ஞானமாய் நடந்து கொள்ள வேண்டும். இப்படி இருக்கும்படி கர்த்தர் வேத பகுதியில் உணர்த்துகிறார். இத்தனை காலம் நம் முன்னோர்களின் மனநிலையில் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை நம்மால் இப்போது வாழ முடியாது, வாழவும் கூடாது, அதை விரும்பவும் கூடாது. அவர்கள் சந்தோஷமாய் வாழ்ந்தார்கள், சரி, அது அந்த காலம். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட காலம் அவர்களால் சந்தோஷமாய் வாழ முடிந்தது, சுதந்திரமாய் ஊழியம் செய்ய முடிந்தது, சுதந்திரமாய் சம்பாதித்து நிம்மதியாய் வாழ முடிந்தது. இவ்வுலக வாழ்க்கையை வாழ்ந்து முடித்து போனார்கள். இது கடைசி காலம். முன்போல வாழக்கூடாது, முன்னோர்களை கூட வாழ முயற்சிக்காது என்று சொல்லுங்கள். மோசே ஐயாவும் எலியா ஐயாவும் வாழ்ந்த வாழ்க்கை இன்று நாம் வாழ முடியாது. அவர்களை போல பரிசுத்தமாய் இருக்க வேண்டும், இன்னும் அதிகமாய் பரிசுத்தமாக வேண்டும். அவர்கள் ஊழியம் செய்தது போல நாம் இன்று செய்து கொண்டிருக்க முடியாது. இது வித்தியாசமானது. இந்த காலத்திற்கு ஏற்றபடி நாம் செய்ய வேண்டும். இந்த காலத்திற்கு ஏற்றபடி நம் வாழ்க்கை நிலை வாழும்
அந்த லைஃப் ஸ்டைல் மாறுபடுகிறது. கர்த்தர் சொல்லுகிறார், மாம்சமான யாவர் மேலும் நான் தீங்கை வர பண்ணுவேன். தீங்கு வரும் காலமாய் இருக்கிறது. இஸ்ரவேலர்கள் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போனார்கள். மிச்சம் இருந்தவர்கள் எகிப்துக்கு போய் அங்கு சிறைவாசத்தில் இருக்கிறார்கள். அவர்களிடத்தில் தான் கர்த்தர் பேசுகிறார். மாம்சமான யாவர் மேலும் நான் தீங்கை வர பண்ணுவேன். நான் அதை செய்ய போகிறேன். தீங்கை வர பண்ணுவேன். ஆனாலும் ஃபாரூக்கே, நீ என்னுடைய ஊழியக்காரன், என்னிடத்தில் பக்தியா இருக்கிற மனிதன், என்னை நேசிக்கிற, என்னிடத்தில் பக்தியா இருக்கிற, எனக்கு கீழ்ப்படிந்த மனிதன். அது நிமித்தம் உன்னுடைய உயிர் உனக்கு கொள்ளை பொருளை போல இருக்கும். உன் உயிரை நான் காப்பாற்றுவேன். மிகப்பெரிய உயர்வை மேன்மையெல்லாம் தேடிக் கொண்டிருக்காதே, உன் உயிரை நான் காப்பாற்றுவேன். எத்தனை துன்பம் பாடுகள் வந்தாலும் உன் உயிர் உனக்கு கிடைத்த கொள்ளை பொருளை போல இருக்கும். உன் உயிர் பத்திரமாய் பாதுகாக்கப்படும். மிகப்பெரிய புதையலை காப்பாற்றிக் கொண்டது போல உன் உயிரை நீ காப்பாற்றிக் கொள்வாய். அதுவே பெரியது. அப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள் நீ கடந்து போக போகிறார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்படியாக பாருக்கிடம் சொல் என்று எரேமியாவிடம் கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா பாருக்கிடம் சொல்லுகிறார். இந்த வார்த்தைகள் கிடைக்கிறது. அவருடைய சார்பாக இன்று நாமும் இந்த வார்த்தைகளை பெற்றுக்கொள்வோம். நாம் வாழும் காலம் எப்படிப்பட்ட காலம் என்பதை புரிந்து கொள்வோம். வேதனையின் காலம், உபத்திரவத்தின் காலத்திற்குள் நுடைய ஆயத்தமாகி கொண்டிருக்கிறோம். இந்த நிலையில் தனிப்பட்ட மேன்மை, புகழ்ச்சி, அது இது என்று தேடாமல், கர்த்தர் தேடாதே என்று விட்டார், தேடாமல் கர்த்தருக்கு பிரியமாய் நடந்து நம் ஜீவனை நாம் காப்பாற்றிக் கொள்வோம். எரேமியா 46ஆம் அதிகாரம். இந்த வேத பகுதியில் கர்த்தருடைய செயல்களை நாம் புரிந்து கொள்ளலாம். கர்த்தர் எப்படி செயல்படுவார், என்ன செய்வார், அவர் இருதயத்தை நாம் அறிந்து கொள்ள ஒரு முக்கியமான காரியத்தை, அவர் சத்துருக்களை அழிப்பதற்கு அவர் எப்படி செயல்படுவார் என்பதை குறித்து இந்த வேத பகுதியில் நாம் கற்றுக்கொள்ளலாம். கர்த்தர் இந்த மனித இனத்தை ஆளுகை செய்யும் விதங்கள் நாம் வேதத்தை ஆராயும் போது தெரிந்து கொள்ளலாம். துன்மார்க்கரை அவர் எப்படி ஆளுகை செய்கிறார், நீதிமான்களை எப்படி ஆளுகை செய்கிறார், தமக்கென்று அவர் தெரிந்து கொண்ட ஜனங்களை, அவரை நம்பி இருக்கிற அவருடைய பிள்ளைகளை அவர் எப்படி காப்பாற்றுகிறார், எப்படி வழி நடத்துகிறார், அவர்களின் மேல் எப்படி நீதியை செலுத்துகிறார், எப்படி கிருபையை காட்டுகிறார், இதையெல்லாம் நம்ம அறிந்து கொள்ளணும். இந்த வேத பகுதியில் பார்க்கும் பொழுது எகிப்து என்ற தேசத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. எகிப்தை பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகத்நேச்சாரால் அவர் அழிக்கிறார். அதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இது அந்த காலத்தில், அதாவது சுமார் 2400 வருடங்களுக்கு முன்பாக நடந்த சம்பவம். ஆனாலும் இன்றைய நாளுக்கு, நம்முடைய வாழ்க்கைக்கும் நம்முடைய எதிர்காலத்திற்கும் தேவையான காரியங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. வேதாகமம் முழுவதுமே ஒரு நாளைக்கோ ஒரு காலத்திற்கோ மற்றும் பயன்படக்கூடிய ஒரு காரியம் அல்ல. மனிதனின் உணர்வுகள் தான் இன்றைய மனிதனுடைய மனதிலும் இருக்கிறது. அன்று சந்தோஷம், துக்கம், வேதனை, கவலை இதெல்லாம் இருந்தது போல இன்று நமக்கு இருக்கிறது. உணர்வுகள் ஒன்றை. இன்று நமக்கு எப்படி சத்துருக்கள் இருக்கிறார்களோ கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, அதே போல அன்று கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சத்துருக்கள் இருந்தார்கள். எல்லாம் ஒன்றுதான். அந்த காலத்தில் நடந்த சம்பவங்கள் தான் இன்றும் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் இந்த வேத பகுதிகளை நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது, படித்து அறிந்து கொள்ளும் போது, நாம் கர்த்தரின் இருதயத்தை புரிந்து கொள்ளலாம். நம் வாழ்க்கையை எப்படி வாழலாம் என்ற ஞானத்தை பெற்றுக் கொள்ளலாம். வேத வசனம் நமக்கு ஞானத்தை போதிக்கிறது. கர்த்தருடைய இருதயத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. நம்மை நாம் அறிந்து கொள்ள உதவுகிறது. நம்மை நாம் புரிந்து கொண்டு செயல்படலாம். வாழ்க்கையை வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ முடிக்க வேத வசனங்கள் தேவையா இருக்கிறது. இந்த வேளாண் சற்றத்தை நாம் படிப்போம். எகிப்து தேசம் என்று சொல்லப்பட்டிருந்தாலும், ஒரு தேசத்தின் பெயர் சொல்லப்பட்டிருந்தாலும், இந்த வசனங்கள் ஒன்று அந்த காலத்தில் எகிப்து தேசத்திற்கு நடந்த செயலையும் சொல்கிறது. இன்றைய காலத்தில் அன்று அவர்கள் செய்த பாவத்தை செய்கிற மனிதர்கள் இன்றும் இருக்கிறார்கள். அவர்களுக்கும் இது குறிப்பிடப்படுகிறது. அன்று எகிப்தியர்கள் என்ன பாவம் செய்தார்களோ அதே போல இன்று உலகெங்கும் இருக்கிற ஜனங்கள், எல்லோர் மத்தியிலும் இருக்கிற ஜனங்கள், எல்லா தேசங்களிலும் இருக்கிற துன்மார்க்கர் இருக்கிறார்கள்.
அவர்கள் செய்கிற செயல்கள் எப்படி அழிக்கப்படும். அன்று கர்த்தர் எகிப்தியரை எப்படி அழித்தாரோ, துன்மார்க்கத்தை எப்படி அழித்தாரோ, ஜனங்கள் முக்கியமல்ல, எந்த தேசத்தார் என்பது முக்கியமல்ல, பொல்லாத தீங்கு தீமையான காரியங்கள் அன்று எகிப்து தேசத்தில் இருந்தது. அதை எப்படி கர்த்தர் அழித்தாரோ அதே போல இன்றும் நம் மத்தியில் இருக்கிற தீமையும் கர்த்தர் இப்படி அழிப்பார் என்பதை நாம் இதன் மூலம் கற்றுக்கொள்ளலாம். இஸ்ரவேலர்கள் எகிப்துக்கு போனார்கள். கர்த்தர் போக வேண்டாம் என்று சொன்னார், எகிப்திற்கு போனார்கள். யோசித்து பார்ப்போம். இஸ்ரவேலர்கள் பழுகி பெருகி, இஸ்ரவேலின் 12 கோத்திரத்தார் முதலில் கானானிலிருந்து எகிப்திற்கு போனார்கள் யோசேப்பு ஐயாவின் காலத்தில். அங்கு 12 கோத்திர பிதாக்களும் சென்றார்கள். யாக்கோபு ஐயாவையும் இஸ்ரவேலையும் சேர்த்து சென்றார். இப்படி அவர்கள் அங்கு போய் பழகி பெருகி 430 வருடம் கழித்து அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி கர்த்தர் அழைத்து வந்தார். கானானுக்கு வந்தார்கள், செழித்திருந்தார்கள், கர்த்தரை விட்டு பின்வாங்கி போனார்கள். பாபிலோன் ராஜாவினால் சிதறடிக்கப்பட்டார்கள். கிமு 400 வருடங்களுக்கு முன்பாக இப்படி நடந்தது. இப்படி நடந்த பின்பு இவர்கள் மீண்டும் மிஞ்சி இருந்த, அதாவது கொல்லப்பட்ட இஸ்ரவேலர்கள் பலர், சிறைபிடிக்கப்பட்டு பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்டவர்கள் பலர், மிச்சமிருந்த கொஞ்ச ஜனங்கள் இருந்தார்கள். அவர்களும் அக்கிரமம் செய்தார்கள். கர்த்தருக்கு விரோதமாய் கர்த்தருடைய சொல் கேட்காமல் கீழ்ப்படியாமல் நடந்தார்கள். அப்பொழுதும் கர்த்தர் வேண்டாம் என்று சொன்னார், கேட்கவில்லை. கடைசியில் எகிப்துக்கு போவோம் என்றார்கள். எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக எகிப்துக்கு போக வேண்டாம் என்று கர்த்தர் சொன்னார். ஆனால் இவர்கள் மீண்டும் போனார்கள். அங்கு போய் பொல்லாப்பை அனுபவித்து வருகிறார்கள். இந்த நிலையில்தான் இந்த வேத பகுதி சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக சொல்லி இருந்தார், நீங்கள் எகிப்தில் போய் எப்படி இருக்கலாம் என்று நினைத்து போகிறீர்கள். கர்த்தர் சொல்லுகிறார், நான் போக வேண்டாம் என்று சொல்லுகிறேன். நீங்கள் மீறி என் வார்த்தையை கேட்காமல் போகிறீர்கள். அங்கு போனால் நீங்கள் பஞ்சம் இல்லாமல் இருக்கலாம், பட்டயம் யுத்தங்கள் இல்லாமல் இருக்கலாம், செழிப்பாய் இருக்கலாம் என்று நீங்கள் போகிறீர்கள். ஆனால் அங்கு எதுவுமே உங்களுக்கு கிடைக்காது. நீங்கள் எதிர்பார்த்து போன அந்த செழிப்பும் பட்டயம் இல்லாத சமாதானமும் அங்கு இல்லாமல் நீங்கள் எதிர்பார்க்காத காரியங்களை நான் அங்கு வரவழைப்பேன். எதை எதிர்பார்த்து போனீர்களோ என் வார்த்தையை மீறி அது எதுவுமே உங்களுக்கு கிடைக்காதபடி செய்வேன். சமாதானத்தை விரும்பி போனீர்கள், அங்கு பட்டயம் வரும். செழிப்பை நோக்கி போனீர்கள், அங்கு பஞ்சம் வரும். ஆரோக்கியத்தை நோக்கி போனீர்கள், உங்களுக்கு அங்கு கொள்ளை நோய் வரும் என்று கர்த்தர் இப்படி சொன்னார். ஒரு இடத்தில் பட்டயம் யுத்தம் வந்தால் அதற்கு அடுத்தது பஞ்சம் வரும், பஞ்சம் வந்தால் அதற்கு அடுத்தது கொள்ளை நோய் வரும். இது தொடர்ச்சியாக ஒன்றோடு ஒன்று சேர்ந்த ஒரு காரியம். முறைப்படி இப்படி வந்துள்ளது. ஏனென்றால் யுத்தம் என்றாலே இப்படிதான் அடுத்தடுத்த காரியங்கள் நிறைவேறும். இப்படி வரும் என்று கர்த்தர் சொன்னார். இப்படி கர்த்தர் சொல்லியும் மீறி இவர்கள் எகிப்துக்கு போனார்கள். இந்த நிலையில் கர்த்தர் தாம் சொன்ன அதே வார்த்தையின்படியே எகிப்தில் உள்ள அக்கிரமங்கள் துன்மார்க்கங்கள் அழியும்படியாக, பொல்லாதவரின் செயல்களாகிய தீமைகள் அழியும்படியாக கர்த்தர் நேபுகாத்நேச்சார் ராஜாவை, பாபிலோனின் ராஜாவை அனுப்புகிறார், யுத்தத்திற்கு அனுப்புகிறார் எகிப்தையும். அதை குறித்தான செய்திகளை கவனி. புறஜாதிகளை குறித்து, எகிப்துக்கு நடக்க போகிற காரியங்களை குறித்து எரேமியா தீர்க்கதரிசிக்கு கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. அது என்னவென்று கவனிப்போம். யூதா தேசத்தின் ராஜாவாகிய யோயாக்கீம் என்னும் ராஜாவின் நாட்களில் எகிப்தில் பார்வோனேகோ என்னும் ராஜா இருந்தார். அந்த ராஜாவை கர்த்தர் கர்கேமீஸ் என்னும் இடத்தில் நேபுகாத்நேச்சார் ராஜாவால் யுத்தத்தில் தோற்கடிக்கப்பட்டார். பார்வோனேகோ தோற்கடிக்கப்பட்டார். நேபுகாத்நேச்சார் அங்கு வந்து யுத்தம் செய்தார். இப்படி எகிப்து ராஜாவின் இராணுவத்தை குறித்து, நேபுகாத்நேச்சார் வென்ற இராணுவத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. எகிப்து தோற்று போனது, பாபிலோன் வெற்றி பெற்றது. இந்த யுத்தத்தை குறித்து எகிப்தின் சேனை எப்படிப்பட்டது என்பதை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார். கேடகங்களையும் பரிசைகளையும் ஆயத்தம் பண்ணி யுத்தத்துக்கு வாருங்கள். அதாவது ஒரு கவிதை நடையில் இது சொல்லப்பட்டிருக்கிறது. நடந்த யுத்தத்தை பற்றி கர்த்தர் வெளிப்படுத்தி பேசுகிறார். அதை கவனிப்போம்.
இதில் ஆழமான இன்னொரு சத்தியம் இருக்கிறது. இந்த யுத்தம் நடைபெற்ற இடம் ஐபிராத்து நதி அந்த அந்த பகுதியில் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதே இந்த இந்த அதிகாரத்தில் இந்த இடத்தில் ஐபிராத்து நதியில் கர்த்தருக்கென்று ஒரு யாகம் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உண்டு என்று சொல்லும் பொழுது அது எதிர்காலத்தை குறிக்கிறது. அந்த கர்த்தருடைய யுத்தம் என்பது என்ன, அந்த யாகம் என்பது என்ன, ஐபிராத்து நதியில் ஏன் அது சொல்லப்பட்டிருக்கிறது என்று வெளிப்படுத்தல் புஸ்தகத்தை சற்று நாம் ஆராய்ந்து பார்த்தால் தெரியும். வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் 9ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனம் முதல் கவனித்து பார்க்கும் பொழுது அங்கு ஐபிராத்து நதியில் ஒரு யுத்தம் நடப்பதாக, அங்கு குதிரைகள் கட்டப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இது எல்லாமே ஆவிக்குரிய பொருளுள்ள காரியங்கள். ஐபிராத்து நதி அண்டையில் பொல்லாதவனுடைய ஆளுகை அந்த இடத்தில் இருக்கிறது. இப்பொழுது தற்பொழுது இருக்கிறது, அந்த காலத்திலும் இருந்தது என்பதற்கு இந்த வேத பகுதிகள் ஆதாரமாய் இருக்கிறது. இதை நாம் சற்று கவனித்து பார்ப்போம். அதனால்தான் அந்த இடத்தில் ஏற்கனவே கிமு 400 வருடங்களுக்கு முன்பாகவே 2400 வருடங்களுக்கு முன்பாகவே இது நடந்திருக்கிறது. அந்த இடத்தில் ஒரு யுத்தம் நடந்திருக்கிறது. இனி வரும் காலங்களிலும் நம் காலத்திலும் இந்த யுத்தம் நடக்க போகிறது. ஐபிராத்து நதியில் ஒரு மிகப்பெரிய அழிவு ஏற்படும். ஒரு யுத்தம் வரும், அதன் மூலம் மிகப்பெரிய அழிவு வரும். இது வெளிப்படுத்தல் 9ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இது 2 யுத்தம் தொடர்ந்திருக்கிறது. குதிரை வீரர்களே, குதிரையின் மேல் சேணம் வைத்து ஏறி உங்கள் தலைகளில் தலைச்சீராவை சுமந்து கொண்டு நில்லுங்கள், சட்டிகளை துடக்கி கலசங்களை தரித்துக் கொள்ளுங்கள். இப்படியாக உங்கள் சர்வாயுத வர்க்கத்தை நீங்கள் எல்லாம் போட்டுக்கொண்டு யுத்தத்துக்கு ஆயத்தப்படுங்கள் என்று எகிப்தை நோக்கி கர்த்தர் கோபமாக சொல்வதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் பாபிலோன் ராஜா வந்து அங்கு அழிக்க போகிறார், எழும்பி வாருங்கள் என்று வீரமாக கூப்பிடுவது போல இந்த வசனங்கள் கொடுக்கப்பட்டது. அவர்கள் கலங்கி பின்வாங்குகிறதை நான் காண்கிறது என்ன? எகிப்தியர்கள் கலங்கி பின்வாங்குகிறார். சுற்றிலும் நடக்கிற பயங்கரத்தை பார்த்து அவர்களுடைய பராக்கிரமசாலிகள், எகிப்தியரின் பராக்கிரமசாலிகள் முறிந்து பின்னிட்டு ஓடுகிறார்கள், பயந்து பின்னோக்கி ஓடுகிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எகிப்தின் தோல்வியை குறித்து கர்த்தர் பேசுகிறார். எகிப்தின் அக்கிரமங்களை, தீமையை, அங்கு நடக்கிற துன்மார்க்க செயல்களை அழிக்கும்படியாக பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் ராஜாவை எழுப்பி, ஏனென்றால் அந்த ராஜாவை குறித்து கர்த்தர் என்னுடைய ஊழியர் என்றே சொல்லுகிறார். அப்படியாக அவர் இஸ்ரவேலர் அல்ல, என்னுடைய சொல்லை செய்கிற என்னுடைய ஊழியர் என்று சொல்லுகிறார். நேபுகாத்நேச்சார் அநேக தேசங்களின் அக்கிரமங்களை அழித்து வருகிறார். இஸ்ரவேலை வந்து நேபுகாத்நேச்சார் ராஜா அநேகம் பேரை கொன்றார், எடுத்துக்கொண்டு சிறைப்பிடித்துக் கொண்டும் போனார். ஆனால் ஏன் அதையெல்லாம் செய்தார்? அங்கு நடந்த அக்கிரமத்தின் நிமித்தமே கர்த்தர் நியாயத்தீர்ப்பாக அவரை பயன்படுத்தி அனுப்பினார். அதே போல எகிப்திலும் நடந்தது. அதை குறித்து இங்கு சொல்லுவது, வேகமாய் ஓடுகிறவன் வேகமாய் ஓட வேண்டாம், தப்பி போகிறவன் தப்பிக்க வேண்டாம். உங்களால் ஓடி முடியாது, ஓடி போய் தப்பித்துக் கொள்ளலாம் என்று ஓடாதிருங்கள், அது முடியாது. எங்கு போனாலும் நீங்கள் அழிவது நிச்சயம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கோபமான வார்த்தைகள் இவை. நீங்கள் ஓடினாலும் ஐபிராத்து நதி அண்டையிலே இடறி விழுவீர்கள், அங்கு நான் அழித்து போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரவாகம் போல ஓடி வருகிற இவன் யார்? அலைகள் போல புரண்டு வருகிற இவன் யார் என்று எகிப்தியர்களை குறித்து, எகிப்தின் இராணுவத்தை குறித்து கர்த்தர் சொல்கிறார். எகிப்தின் இராணுவம் மிக பெரியதாய் எழும்பி வருகிறது. அதை குறித்து கர்த்தர் சொல்கிறார். அவ்வளவு பெரியதாய் வருகிறது, ஆனால் அழிந்து போகிறது. அலைகள் போல எழும்பி எகிப்தின் இராணுவம் வருகிறதா, ஆனால் அவைகளை நான் போய் அழித்து போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எகிப்துக்கு விரோதமாக கர்த்தர் செயல்படுவதை சொல்லுகிறேன். குதிரைகளே போய் ஏறுங்கள், ரதங்களே கடகடவென்று ஓடுங்கள். பராக்கிரமசாலிகளும் கேடகம் பிடிக்கிற ஏத்தியரும் பூசியரும் பூந்தியரும் வில்லை பிடிக்கிற லீதியரும் புறப்பட கடவர்கள். இவர்களெல்லாம் புறப்பட்டு எழும்புங்கள் யுத்தத்திற்கு என்று கர்த்தர் அழைக்கிறார். ஆனாலும் இது சேனைகளின் கர்த்தருடைய நாளாய் இருக்கிறது. கர்த்தருடைய நாள் என்றாலே அது பூமிக்கு கர்த்தர் கொடுக்கிற தண்டனையை நிறைவேற்றுகிற நாள். அந்த நாளை அது சொல்லுகிறது. கர்த்தருடைய நாள் என்றாலே கர்த்தர் நீதி செலுத்துகிற நாள், தண்டனை கொடுக்கிற நாள் என்று பொருள்.
எல்லா இடத்திலும் கர்த்தருடைய நாள் என்றால் அது மிகவும் பயங்கரமானதா இருக்கும். அந்த வார்த்தையை நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். அவர் தம்முடைய சத்துருக்களுக்கு நீதியை சரி கட்டுகிற நாளா இருக்கிறது. அதுதான் கர்த்தருடைய நாள். அதனால் கர்த்தருடைய பட்டயம் பட்சித்து அவர்களுடைய இரத்தத்தால் திருப்தியாகி வெறித்திருக்கும். கர்த்தருடைய பட்டயம் வெறித்திருக்குமா? கர்த்தருடைய பட்டயம் எழும்பி அவருடைய சத்துருக்களை எல்லாம் அழித்து வெறித்திருக்கும். வட தேசத்தில் ஐபராத்து நதி அண்டையில் தேவனாகிய கர்த்தருக்கு அங்கு ஒரு யாகம் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த யாகம் உண்டு என்று சொல்லும் பொழுது அது எதிர்காலத்தை குறிக்கிறது. அது வெளிப்படுத்துற 9ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த செயல்களோடு ஒப்பிட்டு நடக்க போகிற நியாய தீர்ப்பாய் இருக்கிறது. இது நம்முடைய காலங்களில் இப்பொழுது இனி நடக்க போகிற காரியமா இருக்கிறது. இது மகா பயங்கரமாய் இருக்கும். கர்த்தருக்கு விரோதமாய், கர்த்தருடைய செயல்களுக்கு விரோதமாய் செயல்பட்டவர்களுக்கு மிகப்பெரிய அழிவை இந்த ஐபிராத்து நதி ஓரத்தில், ஐபிராத்து நதியில் நடக்கும். அங்கு மிகப்பெரிய ஒரு யுத்தம், பட்டயம் வந்து மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்தும் என்று கூறும். எகிப்தின் குமாரத்தியாகிய கன்னிகையே, எகிப்தியரை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார். அதாவது எகிப்து தேசத்தை, அந்த நாட்டையே சொல்லுகிறது. நீ போய் பிசின் தைலம் வாங்கு, தைலம் போய் வாங்கிக்கொள். கிளையாத்துக்கு போய் பிசின் தைலம் வாங்கு. நீ திரளான அவிழ்தத்தை கூட்டுகிறது விருதா, உனக்கு ஆரோக்கியம் இராது. பிசின் தைலம் என்று சொல்லும் பொழுது அது ஒரு குணமாக்கும் மருந்து என்று தோன்றுகிறது. மிகப்பெரிய துன்பம், காயங்கள் ஏற்பட போகிறது. அதனால் நீ போய் தைலம் வாங்கு என்று சொல்வதாக இங்கு தொடங்கப்படுகிறது. அதாவது காயங்களை ஆற்றும் மருந்தை நீ ஆயத்தப்படுத்திக்கொள், உனக்கு ஆரோக்கியம் இருக்காது, மிகப்பெரிய துன்பம் வரப்போகிறது என்று ஒரு உவமையாக சொல்லப்படுகிறது. எகிப்து தேசத்திற்கு வரப்போகிற தீங்கை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார். ஜாதிகள் உன் லெச்சையை குறித்து கேள்விப்பட்டார்கள், உலகெங்கும் உன்னுடைய அக்கிரமங்கள் வெளிப்பட்டது. நீ செய்கிற எகிப்து தேசத்தில் நடந்த பாவங்கள் எல்லாம் பிரசித்தமாயிற்று, உலகெங்கும் தெரிந்து விட்டது. உன் கூக்குரலால் தேசம் நிறைந்தது, உன் அக்கிரமத்தின் சத்தத்தினால் தேசம் நிறைந்திருக்கிறது. பராக்கிரமசாலிகள் மேல் பராக்கிரமசாலிகள் ஏற்பட்டு இடறி இருவரும் விழுந்தார்கள். உன்னை நீயே அடித்துக் கொண்டு நீ சிதறி போனாய், ஒருவருக்கொருவர் சண்டையிட்டு அழிந்து போனீர்கள். தேசத்தில் நடக்கிற தீமை இரண்டு பிரிவாக பிரிந்து ஜனங்கள் ஒருவரை ஒருவர் அடித்துக் கொண்டு அழுகிறார்கள். அதை குறித்து இது சொல்லுது. எகிப்து தேசத்தை அழிக்க பாபிலோன் ராஜா வருவார் என்று சொல்வதாக, அதாவது ராஜா வரப்போகிறார் என்று கர்த்தர் எச்சரிக்கும் வசனங்கள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை குறித்து சற்று பாருங்கள். எகிப்து தேசத்திற்கு கர்த்தர் நியமித்திருக்கிற நியாய தீர்ப்புகள், எப்படிப்பட்ட யுத்தங்கள் வரும் என்று இந்த வேத பகுதியில் கர்த்தர் முன்பாகவே தெரிவிக்கிறார். தீர்க்கதரிசனமாக ஒழிக்கிறார். எரேமியா தீர்க்கதரிசி. ஆயத்தப்பட்ட நெல், பட்டயம் உன்னை சுற்றிலும் சூழ்ந்து வருகிறது. உன்னை சுற்றிலும் இருக்கிற, எகிப்து தேசத்தை சுற்றிலும் இருக்கிறதை பட்சித்து போடுகிறது. பட்டயம் வந்து பட்சித்து போடுகிறது. எகிப்து தேசத்திற்கு பெரிய அழிவு வருகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எகிப்து தேசத்திலே அறிவித்து மிக்தோல், தக்பெனாஸ், நோப் எனும் பட்டணங்களில் சொல்லுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எகிப்தில் உள்ள பட்டணங்களை அங்கெல்லாம் போய் சொல்லுங்கள், பிரசித்தப்படுத்துங்கள், வெளிப்படுத்துங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உங்கள் வீரர்கள் வாரி கொள்ளப்படுவது என்ன? உங்கள் வீரர்கள் எல்லாம் அழிக்கப்படுகிறார்கள். உங்கள் வீரர்கள், எகிப்தின் வீரர்கள் எல்லாம் அழிக்கப்படுகிறார்கள். ஏன் இப்படி நடக்கிறது? கர்த்தர் அவர்களை தள்ளினதான் அல்லவா? கர்த்தர் அவர்களை தள்ளிவிட்டார், கர்த்தர் அவர்களை வெறுக்கிறார். அது நிமித்தமே அவர்களுக்கு அழிவு வந்தது. ஏன் கர்த்தர் அவர்களை வெறுத்தார்? அவர்கள் அநேகரை இடர பண்ணினார்கள். நீதியின் பாதையில் நடக்கிற ஜனங்களை, அதாவது சிலர் என்ன செய்வார்கள், பொல்லாத மனிதர்களாய் இருப்பார்கள், தாங்கள் துன்மார்க்கராய் இருப்பார்கள், பொய் பேசுவார்கள், பிறருக்கு துன்பத்தை கொடுப்பார்கள், பிறரை துன்பப்படுத்தி அதில் சந்தோஷத்தை காண்கிற ஜனங்கள் இருப்பார்கள். அது அவர்களுடைய குணமா இருக்கும். அவர்கள் துன்மார்க்கராய் இருக்கிறது மட்டும் அல்லாமல் மற்றவர்களையும் பிறரை துன்பப்படுத்தி பிறரை தவறான பாதையில் நடத்தியும் விடுவார்கள், அவர்களையும் மாற்றி விடுவார்கள்.
நீதியின் பாதையில் நடக்காத படிக்கு நீதிமான்களையும் தீயவர்களாய் மாற்றி விடுவார்கள். அப்படிப்பட்ட மோசமான குணம் உடையவர்களாய் இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் அழிக்கிறார், அவர்களை வெறுக்கிறார். தாங்கள் கெட்டதும் அன்றி மற்றவர்களையும் கெடுக்கிறார்கள் அல்லவா? அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் வெறுக்கிறார், அவர்கள் மேல் மகா உக்கிர கோபம். ஒரு மனிதன் தவறு செய்கிறான் என்றால் அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் திருந்துவதற்கு. ஆனால் அவன் தான் செய்வது தவறு என்று தெரிந்து செய்வதை பாவம் செய்வதே பாவம். அதில் தெரிந்து செய்வது மன்னிக்க முடியாத பாவம். அதற்கும் மேலாக ஒரு படி சென்று தான் செய்வதும் அன்றி பாவம் செய்வதும் அன்றி பிறரையும் பாவம் செய்ய வைப்பது, அநேக அக்கிரமங்களை செய்ய வைக்கிற ஜனங்களை கர்த்தர் அழித்து போவது நிச்சயம். அவன் தனக்கு அடுத்தவன் மேல் விழுகிறான். தனக்கு அடுத்தவன் என்றால் நண்பர்கள், சகோதரர்கள், உறவினர்கள், ஒரு குடும்பத்தினர் ஒருவரை ஒருவர் அழிப்பது. இது எப்படிப்பட்ட காரியமாய் இருக்கிறது? நீ தன்னோடு நெருங்கிய இருக்கிறவர்களோடு கூட அன்பாய் நேசமாய் இல்லாமல் பகைத்து கொண்டு யுத்தம் செய்வது, அழிப்பது, மிகுந்த பாவம் செய்கிறவர்கள், மிக மிக கெட்ட எண்ணம் பிடித்து பாவம் செய்து வாழ்ந்து கொண்டிருக்கிற தீய மனிதர்கள். இன்றைய பேச்சில் சொல்ல வேண்டும் என்றால் சைக்கோ போல செயல்படுகிறவர். அவர்கள் சொல்லுகிறார்களாம் மற்றவர்களை பார்த்து, எழுந்திருங்கள், பட்டயத்துக்கு தப்பி நாம் நம்முடைய சுய தேசத்திற்கு ஓடி போவோம் என்று சொல்லுகிறார்களாம். நாம் எங்கேயாவது ஓடி போய் விடுவோம், இந்த பட்டயத்துக்கு தப்பித்துக் கொள்வோம் என்று. பாபிலோன் ராஜா வருவதற்கு முன்பு எங்கேயாவது ஓடி போய் தப்பித்துக் கொள்ளலாம் என்று சொல்லுகிறார். எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் அழிக்கப்பட்டான், பாழாக்கப்பட்டான். அவனுக்கு குறித்த காலம் நிறைவேறி முடிந்தது. அவன் மனம் திரும்புவதற்கென்று கர்த்தர் கொடுத்த காலம் முடிந்தது. அவன் தொடர்ந்து பாவம் செய்ததை நிமித்தம் கர்த்தர் தண்டனையை அனுப்பிவிட்டார். நேபுகாத்நேச்சார் எனும் ராஜா வந்து அவனை அழிக்க வந்து விட்டார், வரப்போகிறார் என்பதை சொல்லுகிறார். பர்வதங்களில் தாவோரும் சமுத்திரத்தின் அருகே கர்மேலும் இருக்கிற நிச்சயம் போல், இது எப்படி நிச்சயமா இருக்கிறதோ அது போல பாபிலோன் ராஜா வருவதும் நிச்சயம் என்று சேனைகளின் ராஜாவாகிய கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் இதை சொல்லுகிறார் என்று சொல்ல முடியும். சேனைகளின் ராஜாவாகிய கர்த்தர் தம்முடைய ஜீவனை கொண்டு ஆணையிட்டு சொல்லுகிறார். அப்படி என்றால் இது மாற்றப்படாதது. பாபிலோன் ராஜா நிச்சயம் வந்து எகிப்தை அழிக்க போகிறார் என்பது உறுதியான காரியம். எகிப்து தேசவாசி ஆகிய குமாரத்தியே, அப்படி என்றால் எகிப்தில் இருக்கிற ஜனங்களே, நீங்கள் சிறைப்பட்டு போவதற்கு உங்கள் பாத்திரங்களை, சாமான்களை எல்லாம் ஆயத்தப்படுத்துங்கள். உங்கள் பொருட்களை எல்லாம் எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி கட்டி வையுங்கள். நீங்கள் பிரயாணம் புறப்படும் நேரம் வந்தது, சிறை பிடிக்கப்பட்டு போக போகிறீர்கள். உங்கள் பொருட்களை எல்லாம் ஆயத்தப்படுத்தி பைகளில் நிரப்புங்கள் என்று சொல்லப்பட்டது. பிரயாணத்துக்கு ஆயத்தப்படுங்கள். பிரயாண சாமான்களை ஆயத்தப்படுத்தி நோப் பாழாகும். நோப் என்னும் பட்டணம் பாழாக போகிறது. அது குடியில்லாமல் சுட்டெரிக்கப்படும். அந்த பட்டணமே சுட்டெரிக்கப்பட போகிறது. பாபிலோனின் ராஜா வந்து அழிக்க போகிறார். எகிப்து மகா நேர்த்தியான கிடாரி, அதாவது பெண் கன்றுக்குட்டியை கிடாரி என்று சொல்வார்கள். அதை வடதேசத்திலிருந்து அடிக்கிறவன் வருகிறான். அப்படி என்றால் எகிப்து தேசம் அடங்காத கிடாரியை போல, பெண் கன்றுக்குட்டியை போல துள்ளி கொண்டு இருக்கிறது. வடக்கே இருந்து பாபிலோன் ராஜா வந்து உன்னை அழிக்க போகிறான், உன்னை கொல்ல போகிறான் என்று கூறும். அதாவது நேபுகாத்நேச்சார் ராஜா வந்து கொல்ல போகிறார், எகிப்தை அழிக்க போகிறார். அதை தான் இங்க தீர்க்க தரிசனமாக சொல்லப்படுகிறது. எகிப்து தேசத்தின் நடுவில் இருக்கிற அதன் கூலிப்படைகள் கொழுத்த காளைகளை போல இருக்கிறார்கள். கொழுத்த காளைகள் மகா பலம் உள்ளதா இருக்கும். அது போல கூலிப்படைகள், எகிப்து ராஜாவுக்கு கூலி கொடுத்து படைகள், தன்னுடைய படைகள் அல்லாமல் கூலிப்படைகளையும் வைத்திருக்கிறார். அதையும் சொல்லப்பட்டிருக்கிறது. கொழுத்த காளைகளை போல இருக்கிறார்கள். அவர்களும் நிற்காமல் திரும்பி ஓடி போவார்கள், நிற்க முடியாமல். எகிப்தின் சேனை மட்டுமல்ல, எகிப்து ராஜா கூலிக்கு வைத்துக் கொண்டிருக்கிற அந்நிய தேசத்தின் படைகள், அவைகளும் திரும்பி பார்க்காமல் ஓடும் என்று தீர்க்க தரிசனம் சொல்லப்படுகிறது. கர்த்தர் இதை செய்வார். அவர்கள் விசாரிக்கப்படுகிற ஆபத்து நாள் அவர்கள் மேல் வந்தது. இந்த இடத்தில் மிகப்பெரிய ஒரு ரகசியம் பொதிந்திருக்கிறது. அது என்னவென்றால், கர்த்தர் விசாரிக்கும் நாள் என்று ஒவ்வொரு தேசத்திற்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கிறது. ஒரு மனிதன் சிறு தவறு செய்யும் பொழுதோ அல்லது அவன் பாவத்தை செய்ய தொடங்கும் பொழுதோ குறுக்கே வந்து கர்த்தர் தண்டனை கொடுத்து விடுவது.
ஒரு மனிதன் பாவம் செய்தால் அவனுக்கு அது சுதந்திரம் இருக்கிறது. பரிசுத்தமாய் வாழ்வதற்கும் பாவம் செய்வதற்கும் இந்த உலகத்தில் ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுக்கும் ஒவ்வொரு தேசத்திற்கும் முழு சுதந்திரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இப்படி அவர்கள் வாழும்போது தாங்கள் பாவம் செய்கிறார்கள், அதை உணர்ந்து திருந்துவதற்கு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. அந்த காலம் அவர்களுக்கு வாய்ப்பாக கொடுக்கப்படுகிறது. ஒரு 10% பாவத்தில் நிறுத்தலாம், 20% பாவத்தில் நிறுத்தலாம். இப்படியே தொடர்ந்து போய்க்கொண்டே இருக்கும். சிலர் சில சூழ்நிலைகளில் இது தவறு என்று உணர்ந்து திருந்துவதற்கு கர்த்தர் வாய்ப்பை தருகிறார். திருந்தாமல் முழுவதும் பாவம் செய்து முடித்து விட்டார்கள் என்றால் ஒரு எல்லையை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த எல்லையை அவர்கள் தொடும்பொழுது கர்த்தருடைய நியாயத்திற்கு வந்து அவர்களை முற்றிலும் அழித்து போடும். எடுத்த உடனே ஒரு சிறு தவறு செய்த உடனே ஒரு மனிதனை கொன்று விடுவதில்லை கர்த்தர். அவனுக்கு ஒரு நியாய தீர்ப்பை கொடுத்து விடுவதில்லை. அவன் திருந்துவான், அந்த பாவத்தை நினைத்து வருந்துவான், அதை விட்டு விலகுவான் என்று சந்தர்ப்பத்தை கொடுத்து காத்திருக்கிறார். நல்லோர்கள் மூலியமாக, ஊழியர்கள் மூலமாக ஆலோசனை சொல்லப்பட்டு அவர்கள் எப்படியாவது நல்ல செய்தி கேட்டு திருந்துவார்கள் என்று கர்த்தர் பெரிய வாய்ப்பை கொடுக்கிறார். அது ஒரு தேசமாய் இருந்தாலும் சரி, ஒரு தனி மனிதனாய் இருந்தாலும் சரி. கர்த்தருடைய நாள் எப்பொழுது வரும் என்றால் ஒரு பாவத்தின் உச்சத்தை தொடும் பொழுது நேராக கர்த்தரிடத்திலிருந்து வரும். அது எப்படி என்றால் சுலபமாக புரிந்து கொள்ளலாம். 10 கட்டளைகள் தான் அதில் இருக்கிற ரகசியம். ஒரு மனிதனுடைய பாவம் 10வது கட்டளையில் தொடங்கும். இச்சையாதிருப்பாயாக. முதலில் மனிதனுக்குள் தோன்றுவது இச்சை. ஆதியாகம காலத்தில் ஆதாம் ஏவாள் காலத்தில் நடந்த சம்பவத்தை நினைத்து பார்ப்போம். முதலில் அந்த பழத்தை இச்சித்து பாவம் தொடங்கியது. இச்சையில் பாவம் தொடங்கி முடியும் இடம் எது என்றால் உன் தேவனாகிய கர்த்தர் நானே என்கிற முதல் கட்டளை அங்குதான் முடிகிறது. எப்படி என்றால் இச்சையில் தொடங்கி கர்த்தருக்கு விரோதமாய் வேறொரு வணக்கத்தை செய்கிற பழக்கம், வழிபாடு செய்கிற பழக்கம் வரும்போது அந்த பாவத்தின் உச்சத்தை அது தொடுகிறது. 10ஆம் கற்பனையிலிருந்து ஒவ்வொரு படியாக அதாவது கீழிருந்து பார்க்கலாம். 10வது கட்டளையிலிருந்து ஒவ்வொரு படியாக இறங்கி கடைசியில் அகல பாதாளத்தில் இருப்பது விக்கிரக ஆராதனை என்னும் பாவம். அதில் போய் இறங்கி விழுந்து விட்டால் அழிவுதான். இப்படியாக கர்த்தர் மனிதனை வழி நடத்துகிறார். நாம் இச்சைக்கு இடம் கொடுக்காமல் இருந்தால் மற்ற பாவங்கள் மேலே வராது. அதனாலதான் சுயநலத்தையும் பெருமையும் விட்டுவிட வேண்டும். கர்த்தருக்கு பிரியமாய் வாழ வேண்டும். தன்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையை விட்டுவிட வேண்டும். இது நம்மிடத்தில் இருக்கிறது என்று சொல்வோம். எகிப்தியர்கள் பாவத்தின் உச்சத்தை தொட்டார்கள். அவர்கள் பாவம் முழுமை அடைந்து விட்டது. கர்த்தருக்கு விரோதமாய் செயல்பட தொடங்கினார்கள். கர்த்தர் நியாயத்தில் கொடுத்தார். இப்படியாக தீமை செய்து அழிந்து போகக்கூடாது என்கிற பாடத்தை கற்றுக்கொள்வோம். கர்த்தருடைய கோபம் தண்டனையை கொண்டு வரும் என்பதையே புரிந்து கொள்வோம். இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுவோம். நம் பாவங்களை விட்டு மாற்றுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.